Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சாப்டர் 9 லிஸ்ட் டபுள் செட் டிக்ஷனரியோட 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி 5 மார்க்ஸ் வந்து 2 வீடியோவாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அது பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. இதில் 2 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் தான். ஓகே, ஸோ 2 மார்க்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் லிஸ்ட் இன் பைத்தான்? லிஸ்ட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு, டப்பிள், செட்டு, டிக்ஷனரி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையுமே 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் சொல்லியிருப்பாங்க. சின்டாக்ஸ், எக்ஸாம்பிள், நிறைய ப்ரோக்ராம் எல்லாமே. ஸோ எல்லாமே என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ்னு அர்த்தம். சீக்வன்ஸ் டேட்டா டைப் இல்லை கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ், கலெக்ஷன் டேட்டா டைப். அதனால தான் கலெக்ஷன் டேட்டா டைப்புன்னு பின்னாடி சூஸில் கூட கேட்டிருப்பாங்க. விச் இஸ் நாட் அ கலெக்ஷன் டேட்டா டைப்னு ஒன்று ஒரு கொஷின் கூட இருக்கும். ஸோ எல்லாமே கலெக்ஷன் டேட்டா, கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ்னு அர்த்தம். வேல்யூஸ் ஆனால் எல்லாத்துக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்னா என்ன? வாட் இஸ் லிஸ்ட் இன் பைத்தான்? லிஸ்ட் இன் பைத்தான் இஸ் known as a sequence data type. It's a sequence data type like string மாதிரி தான். ஸ்ட்ரிங்கில் வந்து கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இது சீக்வன்ஸ் டேட்டா டைப். இட் இஸ் அன் ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். வரிசையாக அடுத்தடுத்து வேல்யூஸ் இருக்கும், அதனால தான் சீக்வன்ஸு. கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் என்க்ளோஸ்டு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட், வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். ஓகே, ஸோ இட் கேன் பி ஆஃப் எனி டைப் சச்சஸ். அந்த வேல்யூஸ் வந்து நம்பராக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்கில் இருக்கிற மாதிரி தான். நம்பர், கேரக்டர், ஸ்ட்ரிங்கு ஆர் ஈவன் அதுக்குள்ளார இன்னொரு லிஸ்ட்டு கூட இருக்கலாம். அதனால தான் நெஸ்டட் லிஸ்ட்டு. ஓகேவா? ஸோ எலமெண்ட்ஸ் கேன் பி மாடிஃபைட் ஆர் மியூட்டபிள். அந்த எலமெண்ட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ இந்த 3 இதுவுமே எழுதிக்கோங்க. இது தேவைன்னா எழுதிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. 3 மார்க்ஸ்னால் இதை கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? ஸோ 4 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான். ஸோ இப்போ லிஸ்ட்டுன்றது என்னது? கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் என்க்ளோஸ்டு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட் 1, 2, -5 இந்த மாதிரி நான் எழுதுனா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா லிஸ்ட்டு. ஸோ இட் இஸ் அ சீக்வன்ஸ் டேட்டா டைப். ஆர்டர் கலெக்ஷன், நம்ம என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கோமோ அதே ஆர்டரில் தான் நம்ம வந்து பிரிண்ட் கொடுத்தாலும் வரும். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ ஆர்டர் கலெக்ஷன் values enclosed within square brackets. Elements can be mutable. Mutable change பண்ணலாம், ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணனா என்ன அர்த்தம்? L of 0 equal to நான் 5ன்னு கொடுத்தனா மாறிடும். இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட எப்பவுமே இண்டெக்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? இண்டெக்ஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸ்ட்ரிங் மாதிரியே தான். நம்ம 8th சாப்டர் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரிங் வச்சு தான் இண்டெக்ஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து 0. அப்போ L of 0ன்னு அர்த்தம். இது 1, இது 2. ஓகேவா? ஸோ L of 0னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட், L of 1னா செகண்ட் எலமெண்ட், L of 2னா தேர்ட் எலமெண்ட்னு அர்த்தம். L of 0 equal to 5ன்னு கொடுத்தனா இது 1ன்றது 5ஆக மாறிடும். ஸோ இட் இஸ் மியூட்டபிள். ஸ்ட்ரிங் அந்த மாதிரி மாற்ற முடியாது, நம்ம படிச்சிருக்கோம். அது ஒரு புக் பேக் கொஷினே இருக்கும். ஓகேவா? ஸோ ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட், இட் இஸ் மியூட்டபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு how will you access the list elements in reverse order? ரிவர்ஸ் ஆர்டரில் எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் கேன் பி ஆக்சஸ்ட் பை யூஸிங் த இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? So Python enables reverse or negative indexing for the list elements as Python list index in opposite order. So ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் 10, 20, 30. இதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? யூஸிங் த இண்டெக்ஸ். ஆக்சஸ்னால் ஒரு எலிமெண்ட்டாக எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றது, பிரிண்ட் பண்ணலாம், அது கால்குலேட் பண்ணலாம், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து இப்போ பாசிட்டிவ் இண்டெக்ஸ், ஸ்ட்ரிங் மாதிரி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸ், தட் இஸ் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வந்து 0. இது வந்து இண்டெக்ஸ் வந்து 0. அடுத்தது ஃபஸ்ட் எலிமெண்ட் இண்டெக்ஸ் வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் 0, நெக்ஸ்ட்டு 1, நெக்ஸ்ட்டு 2, இப்படி தான். ஓகேவா? அப்போ L of 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? 10ன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டை நான் இப்படி தான் அதை பிரிண்ட் L of 0 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா 10 பிரிண்ட் ஆகிடும்.
ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் L of 1ன்னா 20 பிரிண்ட் ஆகும். ஸோ பாசிட்டிவ் இதுதான் இந்த டைரக்ஷன், நார்மல் டைரக்ஷன். ஓகேவா? இதே வந்து இண்டெக்ஸ் வந்து இந்த ஆப்போசிட் ரிவர்ஸ் ஆர்டர் ஆர் ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னாடியிலேருந்து வரலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லேருந்து போனால் தட் இஸ் த ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஓகே, பின்னாடியிலேருந்தும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் பைத்தானில். C++லலாம் அப்படி கிடையாது. அரே வந்து இப்படி தான் ஆக்சஸ் பண்ணுவோம் C++ல. ஆனால் வந்து இங்கே பைத்தான் வந்து ரிவர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது லாஸ்ட் எலிமெண்ட்லேருந்து. அப்போனா என்ன? அப்போ அதுக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ -1, லாஸ்ட் எலிமெண்ட் வில் ஹாவ் -1, நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு -2, அடுத்த எலிமெண்ட்டுக்கு -3, இப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? 3 எலிமெண்ட் இருந்ததுனால -3. அப்போ -1 -2 10 எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா மைனஸ் ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து -10 ஆகிடும். ஓகேவா? தட் இஸ் ஜென்ரலாக சொல்லணும்னா -n. ஓகே, ஸோ பின்னாடியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. செட்ஸ் -1 as the index value for the last element and -2 for the preceding, அதுக்கு முன்னாடி உள்ள எலிமெண்ட்டுக்கு -2 and so on. ஓகே, this is called as reverse indexing. இதுக்கு பேர் தான் என்னது? reverse indexing. அதாவது நெகட்டிவ் இண்டெக்ஸ் பேர் தான் reverse indexing அர்த்தம். ஸோ using negative index we can access in the opposite order or reverse direction. ஓகேவா? அதனால தான் இதுக்கு பேர் ரிவர்ஸ் இண்டெக்ஸிங். ஓகேவா? ஸோ அதே அப்போ ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 இண்டெக்ஸ் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ நான் பிரிண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் L of -3 கொடுத்தாலும் 10 தான் வரும். ஓகேவா? அப்போ 10க்கு 0ன்ற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது, -3ன்ற ஒரு இண்டெக்ஸும் இருக்குது. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? What will be the value of x in the following Python code? இதோட அவுட்புட் தான் கேட்குறாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. list 1 is equal to 2, 4, 6. அது அப்புறம் கமா போட்டு உள்ளார ஒரு லிஸ்ட்டு, இன்னொரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 3, 5. ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு லென் ஆஃப் லிஸ்ட்டு. லென்னோட ஃபங்க்ஷன் என்ன? லென்றது ஒரு ஃபங்க்ஷன். அது என்ன பண்ணும் அப்படின்னா calculate the length of the list ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ லென்த் வந்து என்ன? லென்த்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னு அர்த்தம். ஸோ லென்த் வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை கண்டுபிடிக்கும். அப்போ இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட். இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எலிமெண்ட்டாக எடுத்தோம். என்டையர் லிஸ்ட்டையும் ஒரு எலிமெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணோம். 1, இது ஒரு எலிமெண்ட், இது ஒன்று, இது ஒன்று அப்படின்னு 1, 2, 3, 4, 5, 6 எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ இது எல்லாம் சேர்த்து ஒரு எலிமெண்ட் தான். அப்போ 1, 2, 3, 4. ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து 4. ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்கன்னா இது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார இன்னொரு லிஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 4. இப்போ இந்த இதில் வந்து நான் வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்றதுனால இப்படி எழுதிருக்கேன். சப்போஸ் இதுலேயே வந்து பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவுட்புட் அப்படின்னு எழுதிட்டு கீழே வந்து 4 அப்படின்னு எழுதுங்க. ஓகேவா? இங்கே பிரிண்ட் மிஸ்ஸிங், அதனால நான் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 4ன்னு கொடுத்தேன். இல்லாட்டி இப்படியும் நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் டெல் வித் ரிமூவ் ஃபங்க்ஷன். ஸோ டெல்லுக்கும் ரிமூவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் யூஸிங் லிஸ்ட்டு வச்சு. ஸோ லிஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், இதே டப்புக்கும் யூஸ் பண்ணலாம். அவங்க லிஸ்ட்டு வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டிக்ஷனரிக்கும் இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டெல்லுன்றது என்ன? டெல் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். ஏன் இங்கே பேராந்தசிஸ் போடலை அப்படின்னா இது ஃபங்க்ஷன் கிடையாது, இட் இஸ் அ கமாண்ட், இல்லைனா ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லணும். அதே ரிமூவ்ன்றது ஃபங்க்ஷனால தான் பேராந்தசிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எப்போவுமே டெல் எழுதும்போது பேராந்தசிஸ் போட்டுறாதீங்க, அதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஸோ டெல் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ் டு டெலீட் த எலமெண்ட்ஸ் ஹூஸ் இண்டெக்ஸ் இஸ் நோன். எனக்கு இண்டெக்ஸ் தெரியுது, ஒரு லிஸ்ட்டில் வேல்யூஸ் இருக்குது, ஏன்னா அதுக்கு இண்டெக்ஸ் 1 வந்து டெலீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெல் கொடுக்கலாம். எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ தெரியல, எனக்கு எலமெண்ட்டு தான் தெரியுது, அது உள்ளார இருக்கிற வேல்யூ தெரியுது, இல்லைனா எலமெண்ட் தெரியுது அப்படின்னா ரிமூவ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ whose index is known. The del statement can also be used to delete the entire list. ஃபுல் லிஸ்ட்டையும் டெலீட் பண்ணலாம். ஒரு எலமெண்ட் லிஸ்ட் டெலீட் பண்ணலாம், இல்லை ஃபுல்லாக லிஸ்ட்டையுமே டெலீட் பண்ணிடலாம். அதுதான் டெல். ஸோ ரிமூவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் லாஸ்ட். இதுவுமே ரெண்டுமே டெல்லும் டெலீட் தான் பண்ணோம், ரிமூவும் டெலீட் தான் பண்ணோம். இந்த வேல்யூவை எடுத்துரும்.
ஸோ ரிமூவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா delete one or more elements if the index value is not known. எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ தெரியல, எனக்கு வேல்யூ மட்டும் தெரியுது அப்படின்னா ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எல் ஈக்குவல் டு அதே நம்ம 10 முதல்ல எடுத்த மாதிரியே 10, 20, 30 எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு இண்டெக்ஸ் பொசிஷன் 0ல் இருக்கிறத டெலீட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? டெல்லு நம்ம இண்டெக்ஸ் பார்த்துட்டு இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸை பார்த்துடலாம். ஸோ சின்டாக்ஸை பார்த்துடலாம். சின்டாக்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் 3 சின்டாக்ஸ் இருக்குது. இது 1, இது 2வது, இது 3 சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. டெல்லு, கீவேர்ட் டெல்லு, லிஸ்ட்டோட நேமு, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இண்டெக்ஸ் ஆஃப் த எலிமெண்ட். ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணணும், பேராந்தசிஸ் போடக்கூடாது. ஓகேவா? நம்ம ஏன்னா இண்டெக்ஸ் எழுதும்போது எப்போதுமே ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் வரும். அடுத்தது வந்து ஸோ ஒரு எலிமெண்ட்டை இதை டெலீட் பண்ணும். ஸோ நிறைய ரேஞ்ச் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வரிசையாக 0லேருந்து 4 வரைக்கும் நான் டெலீட் பண்ணணும். 0 to 4 வரைக்கும் டெலீட் பண்ணணும்னா 0:3 அப்படின்னு 0:5ன்னு கொடுத்தேன்னா 0லேருந்து 4 வரைக்கும் டெலீட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதுதான் இது லிஸ்ட் டெல்லு, லிஸ்ட்டு இண்டெக்ஸு ஃப்ரம் இண்டெக்ஸு டு எதுலேருந்து எது வரைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது டெல்லு லிஸ்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபுல்லாக லிஸ்ட்டு ஃபுல்லாக டெலீட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ ரிமூவோட இது என்ன சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா லிஸ்ட்டு டாட்டு ரிமூவ் எலமெண்ட், என்ன எலமெண்ட் டெலீட் பண்ணுமோ அந்த எலமெண்ட். ஸோ லிஸ்ட்டு நேம் டாட்டு ரிமூவ்ன்ற ஃபங்க்ஷன் இது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காமிச்சேன்னா இன்னும் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். நான் ஐடிஎல்ஏ ஓப்பன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், நம்ம இனிஷியலைஸ் பண்ணால் எல் இஸ் ஈக்குவல் டு 1 நினச்சிக்காதீங்க. இப்போ லிஸ்ட்டு நேம் நான் வைக்கிறேன், எல்டின்னு வச்சுக்கோங்க. எல்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 10, 20, 30, 40. ஓகேவா? ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சோம். லிஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் 1ல் இருக்கிறது டெலீட் பண்ணணும். இண்டெக்ஸ் பொசிஷன் 1னா என்ன அர்த்தம்? 20 தான் டெலீட் ஆகணும். ஓகேவா? அப்போ நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ டெல் எல்டி ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட் 0, 1 இண்டெக்ஸ் பொசிஷன் 1 டெலீட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இப்போ பிரிண்ட் பண்ணி பாருங்கள். பிரிண்ட்டு எல்டி அப்படின்னு பாருங்கள், அந்த எலமெண்ட் டெலீட் ஆகிருக்கும். ஸோ 10, 20 போயிடுச்சு பாருங்கள். 10, 30, 40 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் 0லேருந்து 1 வரைக்கும் டெலீட் பண்ணிடணும், வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸும் டெலீட் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா? அப்போ டெல்லு எல்டி ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட் 0:2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 0 to 1 வரைக்கும் 2 எலமெண்ட் டெலீட் பண்ணிடுது. இப்போ பிரிண்ட்டு கொடுங்க, ஒரே எலிமெண்ட்டு தான் இருக்கும். பிரிண்ட்டு எல்டி. இப்போ பாருங்கள் 40 மட்டும்தான் இருக்குது, 0 to 2 வரைக்கும். அப்போ 0 to எப்போதுமே பைத்தான் எண்டு வேல்யூவை -1 பண்ணிக்கும் இல்லையா? அப்போ 0லேருந்து 1 வரைக்கும். இப்போ 10, 30 டெலீட் ஆகிடும், 40 மட்டும்தான். இப்போ எல்டியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? ஒரு எலமெண்ட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி தான் டெல் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் அடுத்ததில் வந்து இப்போ வந்து பிரிண்ட்டு, இப்போ ரிமூவ் நம்ம யூஸ் பண்ணலாம். ரிமூவ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு எலமெண்ட்ஸ் வந்து இப்போ டெல்லு என்டையர் லிஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ டெல்லு எல்டி அப்படின்னு நான் கொடுக்குறேன். டெலீட் ஆகிடுச்சு. ஓகேவா? லிஸ்ட்டில் ஒரே எலமெண்ட்டு தான் இருந்தது. இப்போ டெல் எல்டின்னு கொடுத்ததுனால ஃபுல்லாகவே எல்லா எலமெண்ட்ஸும் டெலீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து பிரிண்ட்டு கொடுக்குறேன். பிரிண்ட்டு கொடுத்தேன்னா எரர் வரும். ஏன் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் எலமெண்ட்ஸே இல்லை, அதனால் ட்ரேஸ் பேக் நேம் எரர், நேம் எல்டி இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்துருச்சு. புரிஞ்சிருச்சா? ஓகேவா? இப்போ ரிமூவ் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ திருப்பி நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். 10, 3, 9 சம் எலமெண்ட்ஸ் எப்படி வேணால் கொடுக்கலாம். ஓகேவா? நான் இப்படி ஒரு லிஸ்ட்டை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து எனக்கு இண்டெக்ஸ் பொசிஷன்லாம் தெரியாது. எனக்கு வந்து வேல்யூ 10ன்ற வேல்யூ அங்கே இருந்ததுன்னா அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு லிஸ்ட் நேம் எல்டி டாட் ரிமூவ் 10,
10 delete பண்ணிடு அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ தெரியாது. ஓகேவா? இப்போ print LT கொடுங்க. பாருங்கள் 10 வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இண்டெக்ஸ் இஃப் த இண்டெக்ஸ் இஸ் நாட் நோன்னா ரிமூவ் யூஸ் பண்ணலாம். இஃப் த இண்டெக்ஸ் இஸ் நோன் அப்படின்னா நம்ம வந்து டெல் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ ரிமூவ் என்ன பண்ணோம், எல்லா எலிமெண்ட்ஸும் டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம ரிமூவ் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் எல்டி டாட் ரிமூவ் பேரந்தசிஸ் கொடுக்குறேன். ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட்டு தான், அதனால் ஃபுல்லாக டெலீட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து ரிமூவ் வந்து அப்போ என்ன அர்த்தம், ஒரு எலிமெண்ட்ஸ் தான், டெல்லு தான் என்டையர் லிஸ்ட்டையுமே டெலீட் பண்ணும். ஆனால் ரிமூவ் வந்து ஒரு எலிமெண்ட்டை தான் ஒரு எலிமெண்ட்டை தான் டெலீட் பண்ணும். ஓகேவா? இதே வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே டெலீட் பண்ணுற எலிமெண்ட்ஸ் மட்டும் டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிளியர்னு இன்னொரு ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னொரு கொஷின் கூட இருக்குது, அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். Next, write the syntax of creating a tuple with n number of elements. So, இப்போ next வந்து tuple. Tuple list மாதிரி தான், collection of elements தான், ordered collection of elements. But parenthesis, square bracket மேல நம்ம parenthesis யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? So, tuple with n number of elements அப்படின்னா tuple name கொடுக்கணும். equal to tuple நேம்ன்றதுனால ஸ்பேஸ் விடக்கூடாது, அண்டர்ஸ்கோர் போடணும். equal to element 1ன்றது e1 e2 e3 வரணும். புக்கில் இந்த மிஸ்டேக் இருக்குது. e3 எக்ஸெட்ரா அப் டு en வரைக்கும். ஸோ பேராந்தசிஸ் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளையும் கீழே கொடுத்துருங்க. ஸோ t is equal to 23 56 89 a e இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சும்மா 2-3 எலிமெண்ட் கூட கொடுக்கலாம். ஸோ உள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து நம்பராக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரிங்காக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ பேராந்தசிஸ் enclosed within parenthesis. அடுத்தே வித்தவுட் பேராந்தசிஸ் இல்லாமலுமே டப்பிள் கொடுக்கலாம். ஸோ டப்பிள் நேம் ஈக்குவல் டு e1, e2, e3 எக்ஸெட்ரா அப் டு en. ஸோ பேராந்தசிஸை இங்கே யூஸ் பண்ணலை. இங்கே டீன்றதை இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க, பேராந்தசிஸை யூஸ் பண்ணல. ஸோ 2 இது இருக்குது. ஒன்று வந்து வித் பேராந்தசிஸ், இன்னொன்று வந்து வித்தவுட் பேராந்தசிஸ். இதுதான் சின்டாக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் செட்டு? ஸோ லிஸ்ட்டு டப்பிள் பார்த்துட்டோம். இப்போ செட்டுனா என்னென்னு கேட்குறாங்க. செட் ஆப்ரேஷனில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். செட்டுனா என்னென்னு, இட் இஸ் மியூட்டபிள் அண்ட் அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ சேஞ்ச் பண்ணலாம். இட் இஸ் அன்ஆர்டர்ட். நம்ம லிஸ்ட்டு டப்பிள்லாம் ஆர்டர்ட், ஸ்ட்ரிங்கும் ஆர்டர்ட் தான். ஆனால் இது மட்டும் அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் இது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 இந்த மாதிரி எழுதுனா இதுக்கு பேர் செட்டு. ஓகேவா? வித்தவுட் டியூப்ளிகேட்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ ஃபார் 2 நம்பர் நான் வந்து 1, 2, 2, 3ன்னு 2 வந்து 2 தடவை எழுதியிருக்காங்க இல்லையா? அப்போ ஒரு தடவை தான் எடுத்துக்கும். லிஸ்ட் அப்படி கிடையாது. ஸோ ஓகேவா? புரிஞ்சிச்சு? அதுதான். ஸோ தட் மீன்ஸ் எலிமெண்ட்ஸ் வித்தின் த செட் cannot be repeated. ஸோ எலிமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது, டியூப்ளிகேட் இருக்கக்கூடாது. ஸோ திஸ் ஃபீச்சர் இன்க்ளூட் மெம்பர்ஷிப் டெஸ்டிங் அண்ட் எலிமினேட்டிங் த டியூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ். ஏன்னா டியூப்ளிகேட் அலோவ் பண்ணாதனால ரிப்பீட் பண்ணக்கூடாது. அது வந்து மெம்பர்ஷிப் டெஸ்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே? ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1, 2, 3 சிங்கிள் கோட்ஸில் ஏ. அப்போ ஸ்ட்ரிங்கும் உள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து நம்பர், ஸ்ட்ரிங்கு எது வேணால் இருக்கலாம். ஓகேவா? வித்தின் கர்லி பிரேசஸ். கண்டிப்பாக செட்டுக்கு வந்து கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம 3 மார்க்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.